முட்டி வலி வர்றதுக்கு 6 முக்கியமான ரீசனுங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா, முட்டி சுற்றி வீக்கங்களோ இல்லை ரணங்களோ இருந்தால் உங்களுக்கு வந்து முட்டி வலி வரலாம். அதாவது ஆஸ்டியோஆர்த்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ரணமாவோ இன்ஃப்ளமேஷன் இருந்தால் முட்டி வலி வரலாம். அது எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் இன்வால்வ் ஆகும். ரெண்டாவது பாயிண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, முடக்குவாதம். அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால முட்டி அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா இது ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ். அதனால முட்டி வலி வரலாம். அப்போ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா உங்களோட முட்டி வலி வந்து குறைய ஆரம்பிக்கும். மூணாவது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா, மெனிஸ்கல் டயர். அதாவது ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி ரெண்டு முட்டி எலும்புக்கும், அதாவது தொடை எலும்புக்கும் கால் எலும்புக்கும் நடுவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்கிறது. அதில் ஏதாவது டயராக இருந்தாலும் அதில் ப்ரெஷராக இருந்தால் கூட உங்களுக்கு முட்டி வலி வரலாங்க. நாலாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதில் லிகமெண்ட்ஸ், அதாவது முட்டியோட ரெண்டு எலும்பையும் கனெக்ட் பண்ணுற லிகமெண்ட்ஸ் இருக்குங்க. ஒரு 10 லிகமெண்ட் கிட்ட இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஏசிஎல்னு சொல்லுவோம், ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். அந்த லிகமெண்ட்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ இல்லை டயரோ இருந்தால் அதில் வந்து பெயின் வரலாங்க. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டெண்டன்ஸ். அதாவது முட்டி சில்லுக்கு இருக்குதுல பெட்டலான்னு சொல்கிற அதில் ஒரு டெண்டன் இருக்குங்க. அந்த டெண்டனில் ஸ்ட்ரெயின் ஆயிருந்தால் கூட முட்டி வலி வரலாம். அதாவது ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா ஜம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், ஜம்ப் பண்ணுறதுனால இருக்கும். ஆறாவது முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஐடிபி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தொடையோட சைடு மசில் வந்து இரிட்டேட் ஆகிறதுனால முட்டி வலி வரலாம். இந்த 6 ரீசன்னால தான் முட்டி வலி வரும். கரெக்டான ரீசனை பார்த்துட்டு நீங்கள் வைத்தியம் பண்ணும்போது உங்கள் முட்டி வலி சரியாயிடும். தேங்க்யூ.